ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேஎஸ் விலாக். இன்றைக்கி நம்ம விலாக்கில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, முட்டையை வச்சு எக் சில்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக தான் இருக்கும் பார்த்துருங்க, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துருங்க. அதுக்கு நான் ஒரு 4 முட்டையை அடித்து எடுத்துக்கிட்டேன். முட்டைக்கு தேவையான பெப்பர் பொடி, கொஞ்சமாக உப்பு, உளுத்தையும் போட்டு விஸ்க் வச்சு நல்லா அடித்து கலக்கி வச்சுக்கிடுங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிடுங்க. எண்ணெய் விட்டு கலக்கி வச்சுருக்கக்கூடிய முட்டையும் தூக்கி அது கூட ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு உடனே போட்டு கிண்டக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆப்பை வச்சு இந்த மாதிரி சுருட்டி அதை வேக வைக்கணும். நல்லா கூழு மாதிரி இது வெந்துடக்கூடாது, அப்போ தான் துண்டு துண்டாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். கொஞ்சம் கேப்பு விட்டு இந்த மாதிரி நம்ம கிளறி எடுத்தோம்னா பாருங்க, இந்த மாதிரி நமக்கு துண்டு துண்டாக கிடைக்கும் பார்த்துடுங்க. ரொம்ப ஆப்பையை போட்டு நம்ம அப்படி சும்மா போட்டு கிண்டினோம்னா அப்படி முட்டையெல்லாம் அப்படியே உடஞ்சி போயிடும். அப்படி உடஞ்சி வரக்கூடாது. சில்லிக்கு இந்த மாதிரி துண்டு துண்டாக நமக்கு கிடைச்சாதான் சில்லி நல்லாயிருக்கும். இந்த படி மாற்றி போட்டு வேக வச்சு முட்டையை எடுத்துடலாம். இந்த அளவு போதும். முட்டையும் நல்லா வெந்துட்டு 2 பக்கமும். அப்புறம் அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிடுங்க. இந்த மாதிரி பெரிய உள்ளியை வெட்டி வச்சுக்கிடுங்க. வெட்டி வச்சுட்டு அந்த எண்ணெய் கூட அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு போட்டு நல்லா கிண்டிடலாம். அப்புறமா கேப்சிகம் இதையும் போட்டு நல்லா கிண்டிக்கிடுங்க. அப்புறமா இதுக்கு தேவையான காஷ்மீரி வத்தல் பொடி 2 ஸ்பூனு நான் சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு நல்லா கிண்டிக்கிடுவோம். இதை பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கிடணும். அப்புறமா கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்பு கொஞ்சம் கலந்துக்கிடுங்க. அப்புறமா சோயா சாஸ் அதையும் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. ரெண்டே நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துடுங்க. சில்லிக்கு தேவையான உப்பு, ஏற்கனவே நம்ம முட்டையில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் சில்லிக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுவிடுங்க. போட்டு நல்லா கிண்டிட்டு அப்புறமா அந்த முட்டையும் தூக்கி இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சூப்பராட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா அருமையான முட்டை சில்லி ரெடி ஆயிட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்துடுங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துடுங்க. அப்புறமா இதை அப்படியே தூக்கி ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சிம்பிளாக செம்ம டேஸ்டியாட்டு ஒரு முட்டை சில்லி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் பார்த்துடுங்க.